ஜின் டிஸ்சார்ஜ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருமே வந்திருந்தாங்கன்னு சொல்லி அந்த இமேஜ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. 6 பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா 2 பேர் மிலிட்டரி காஸ்டியூமோட வந்திருந்தாங்க. ஆரம் சூப்பரா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு நம்ம ஜின்னை வெல்கம் பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 7 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு இன்னுமே சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாருடைய வால்பேப்பர்லயும் அந்த போட்டோ மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்து இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல ஜின்னை பத்தி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஆனிவர்சரியில அதுவும் நம்ம ஜின் வந்து ஆர்மிஸ் எல்லாருமே மீட் பண்றாரு இல்லையா, அந்த ஈவெண்ட்ல ஒரு ஹக் ஈவெண்ட் ஒன்னு நடக்க போகுது அப்படின்னு, இந்த ஹக் ஈவெண்ட் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை பத்தி நம்ம ஜின் ஓபனா பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவரு சாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ நடத்தும் போது கண்டிப்பா ஜின் பாக்குறதுக்காக ஒரே இடத்துல நிறைய ஆர்மி வருவாங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் மோதி ஒருத்தர் கூட நிறைய சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா